எல்லாருக்கும் இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளோ பயம் வருது? முதல்வர் கரூருக்கு போகணும்னா ஏன் திமுக இவ்வளோ பயப்படுறாங்க? கரூருக்கு போகிறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்கே போகிறதுக்கும் 100% உரிமை உண்டு. அனைத்து தொகுதிகளும், எல்லா தொகுதியிலும், எல்லா இடத்திற்கும் முதல்வர் 100% போகிறதுக்கு உரிமை உண்டு, எல்லா இடத்துலையும். ஆனால் கரூருக்கு போகிறாருன்னா ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்கே வந்து திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபஸ்ட்டு பயம் வருது? கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் இவங்க தடுக்க முடியுமா? இல்லை, கரூர் வந்து ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் செல்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ அது ஏன் இவங்க வந்து முதல்ல பயந்துக்கிட்டு முதல்லையே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்கிறாங்க? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமாக நடக்குது. என்னன்னே தெரியாமல் ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்கிறாங்க குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்கள் போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போடுறீங்க, எதுக்கு இப்போ பெட்டிஷன் போடுறீங்கன்னு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்தில் ஒரு டீம். இதை வச்சுட்டு இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலிமா வேறு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமாக செஞ்சீங்களா? எதுவும் செய்யலை. ஒரு 5 வருஷம் எதுவும் செய்யலை. 70 வருஷம் நீங்கள் செஞ்ச அனைத்து துரோகத்திற்கும் இன்றைக்கி நீங்கள் தமிழக மக்கள் மொத்தமாக விலை கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து முதல்வரை கரூருக்கு போகிறதுன்னு ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வராத நிலையில் உடனடியாக போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் என்ன பயம் திமுக? கரூர்னு சொன்னால் ஏன் இவ்வளோ பயப்படுது? இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க போகிறீங்கன்னு தெரியல. வேற தாவை காட்சியில் இந்த அரசு வழக்கறிஞர் தேர்வு வந்து முறைப்படி நடத்தப்படுமா? இல்லை, நான் காலையிலே அதை தெளிவாக சொல்லிட்டோம். கண்டிப்பாக 100% முறைப்படி நேர்மையாக தான் நடந்துட்டு வருது. ஸோ நேர்மையாக நடக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் விசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் நியமிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நியமித்தவங்க எல்லாரும் எடுத்து பாருங்கள், தகுதி நடுப்படியில் எவ்வளோ கொடுத்துட்டு வந்தாங்கன்னு. இப்போ கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்துக்கு டெம்பரரி நியமனம் தான். 6 மாதத்துக்கு டெம்பரரி நியமனம் தான் பண்ண போகிறோம். அந்த டெம்பரரி நியமனத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் எடுத்து வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் பண்ணி அதில் எல்லாம் கால்ஃபர் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் சூட்டபிலிட்டி, ஏன்னா இவ்வளோ ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போகிறது, பேக்ரவுண்ட் செக் பண்ணுறதுல எல்லாத்துக்கும் ஒரு சில நாட்கள் கூடுதலாக பிடித்து விட்டது. கண்டிப்பாக இது 100% நேர்மையாக நடக்குது. எங்கேயாவது தவறு நடக்கும் பட்சத்தில் குறிப்பிட்டால் 100% எந்த தயவுதாட்சியும் நடவடிக்கை இல்லை. நீங்கள் வந்து 4 வருடம் அவருடைய 3-4 வருடம் அவருடைய தம்பி அசோக் ஏற்கனவே தலைமுறைவாக இருந்தார். எத்தனை சம்மன் அனுப்பப்படுச்சு ஈடியிலேருந்து தலைமுறைவாக இருந்தில்ல. அவருக்கு ஓடி ஒளிவில் தான் பெரிய விஷயமா இருக்குது. அவர் வந்து அன்னைக்கே ஒரு 5 நிமிஷம் அசந்து வந்து அப்பயே எஸ்கேப் ஆகிருப்பார். ஸோ இப்போ காவல்துறை அவருடைய கடமையில் என்ன செய்யணும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சம்மனுக்கு அளித்தால் வந்து ஆஜராவதில் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க, சம்மன் அளிக்கப்பட்டால் வந்து ஆஜராகி பதில் சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒளிய வேண்டும்? அப்போ நீங்கள் அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் அவர் எல்லா விஷயத்திலையும் செந்தில் பாலாஜி தானே பெரிய இவர் போல் நினச்சி போகலாம். ஆனால் சட்டப்படி அந்த துறையில் அங்கே விசாரணை எப்படி நடக்குது அதை பற்றி நம்ம தலையிட முடியாது. பட் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சம்மன் அனுப்பப்பட்டால் எங்களுக்குலாம் எவ்வளோ சம்மன் இருக்குது, நாங்கள் போய் ஆஜராகிருக்கோம்ல. டெல்லியில் சிபிஐயில் போய் கூப்பிட்டாங்க, நாங்கள் ஆஜராகலையா? நாங்கள் போயிட்டு வரலையா? எல்லாரும் போயிட்டு வந்தோம்ல. சம்மன் கழிக்கப்பட்டால் ஆஜராவதில் என்ன பிரச்சனை இருக்குது? உங்கள் தரப்பு விளக்கத்தை சொல்லிருக்கும். அதுக்கே ஆஜராகாமல் ஓடி வேண்டும் என்ன இருக்கும்? அப்போ உங்களிடம் 100% ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் தானே நீங்கள் இதில் சரி சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்தந்த துறை செய்வார்கள். அதில் நாங்கள் சொல்கிறது நடப்பாண்டு மின் கட்டண உயர்வு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அமல்படுத்திருக்கீங்க. எல்லா துறையினரும் வரவேற்று கொண்டிருக்காங்க சார். அதே மாதிரி இப்போ மின் கட்டணம் குறைப்பு தொடர்பாக ஏற்கனவே வச்ச முதலாவதாக இந்த துறையை சீரமைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதை சீரமைத்து முடித்த பிறகு மக்கள் பயன்படும் வழியில் என்னென்னமெல்லாம் வசதிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். சீரமைக்கும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இப்போ நம்ம குறிப்பிட்டது போல் இந்த 15,000 பேர் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் வேலைகள், மற்றபடி எல்லா சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறுவும் வேலைகள் எல்லாம் அனைத்து ஆலைகளும் மூலப்பொருட்கள் இங்கே இல்லை. அதேமாதிரி ஆட்களுக்கும் நம்ம வந்து வெளிமாநிலம் தான் வர்றாங்க. மின் கட்டணம் வந்து 10 மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் தொழில்துறை சொல்கிறாங்க. இல்லை, இப்போதைக்கு உயர்த்தப்படவில்லை, அதை தெரிவித்து. மற்றபடி இந்த துறையை சீரமைக்கும் வேலைகள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இங்கே மின்சார வாரியம் எவ்வளோ சீரமைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதிக கடன் பெற்றுள்ள மாநிலமும் நம்மளுடைய மாநிலம் தான் மின்சாரத்துறையில். ஸோ எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. கண்டிப்பாக சீரமைக்கும். இல்லை, அதான் அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்
எனக்கு நான் கேள்விப்பட்டவரை அனைத்தையும் பதில் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ அனைத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நியமிக்கப்பட போகிறதும் 6 மாதம் டெம்பரரி நியமனம் தான். எங்கேயும் தவறு நடக்கவில்லை. நிறைய இடத்துல ஏதோ பழைய சிபாரிசு கடிதம் இல்லை. எந்த கடிதத்தின் அடிப்படையில் யாரும் நியமிக்கப்படவில்லை. எந்த இடத்துலையும் யாரும் எந்த கடிதம் யாரும் மாற்றி கொடுத்துப்பாங்க தவிர யாரும் எந்த சிபாரிசோ எதன் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை. தெளிவாக உண்மையாக நேர்மையாக நடைபெற்றது.